இல்ல, அதிகாரிகள் யாருமே இல்ல. கிட்டத்தட்ட எம்எல்ஏவே வந்து இபி ஆபீஸுக்கு உள்ளதான் உட்காந்துருக்காரு. இரவு பணியில ஆள் யாருமே இல்ல. அப்படியே போய் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. மகளே பாருங்க, இவ்வளவு நேரமா இங்க கரண்ட் இல்ல. எம்எல்ஏ இங்க தான் இருக்காரு. கரண்ட் எப்போது இல்லைங்க, 7 மணி கரண்ட் இல்ல. இப்ப வரையும் கரண்ட் இல்ல. அதிகாரி யாருமே இல்ல. எம்எல்ஏ கிட்டத்தட்ட 2 மணி நேரமா இங்கதான் எம்எல்ஏ 2 மணி நேரமா இங்கதான் உட்காந்துருக்காரு. எம்எல்ஏ வந்துட்டாருன்னு சொல்லி கூட அதிகாரிகள் மெத்தனமா யாருமே வரல. உடனடியாக இதுக்கு உடனே நம்ம இதை பாக்குறோம். நம்ம இப்போ அரசு ஊழியர்கள் இரவு பணியில யாருமே இல்ல. ஒரு இபி ஆபீஸ்ல ஒரு ஆள் இல்ல, ஆபரேட்டர் இல்ல, ஏ இல்ல, ஜே இல்ல, வயர்மேன் இல்ல, நைட் ஃபால்ட் அட்டன் பண்ண ஆள் இல்ல. இந்த சம்மர் காலகட்டத்தில் கரண்ட் போகணும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆளே யாரும் கிடையாது. கேபிள் பாட்டு வணக்கம். சிஎம் தொகுதியிலிருந்து, அதாவது பாத்தீங்கன்னா பெரம்பூர் வட்டத்துக்கு உட்பட்ட புதுநகர்ல வந்து தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டுன்னே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுநகரை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சர்மா நகர் மின் நிலையத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். தலைவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, இங்க லைன் மேனே கிடையாதான், அவர் வந்து எஸ்எஸ் ஆபரேட்டரா. போட்டுருவீங்களா இன்னைக்கு? 2 பேர் தான் வந்து வேலைக்கே வந்திருக்காங்களா. ஒன்னு இவரா, இன்னொருத்தரா. லைன்மேன் யாரும் கிடையாதான். ஏஇ வந்து போன் இங்க வச்சுட்டு போயிருக்காப்புல. ஒரே ஏஇ போன் வச்சுட்டு இருக்குது. ஏஇ போன் எடுக்க மாட்டாப்புல. அரசாங்கம் எதுக்கு தான் ஒரு போன் அமைச்சோ தெரியல. மக்கள் இந்த மாற்றத்தை கேட்கல. மக்கள் கேட்ட மாற்றமே வேற. முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். யார் 2 பேரும் போறாங்க? அதாவது பெரம்பூர் தொகுதி மக்கள் ஒரு மாற்றம் வரும்ன்றதை நம்பிதான் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க. ஆனா ஓட்டு போட்டவர் வந்து நன்றி கூட தெரிவிக்க வரல. இந்த பாலடைஞ்ச கோட்டை தான் பாத்தீங்கன்னா விவசாயப்பள்ளி தொகுதியோட மின்வெட்டு நிலையம். அதாவது இந்த மின்னரங்கத்துல தான் பாத்தீங்கன்னா பல நாளா வந்து மின்வெட்டுக்காக வந்து புதுநகர் மக்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது சரியான பாடே இல்ல. தொடர்ந்து இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, மின்வெட்டு முன்னெடுந்ததோட இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. கேட்டா அதுக்கான காரணங்கள் மட்டும் தான் வருதே தவிர அதுக்கான ஒரு சொல்யூஷன் இது வரைக்கும் கிளியர் கட்டா வரல. நாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து இங்க கேட்டிருக்கோம். கேட்டும் போதும் என்ன சொல்றாங்கன்னா, இது சரியாகும் தான் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய தொகுதியில 2 பேர் தான் பாத்தீங்கன்னா ஃபியூஸ் ஆபீசர் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இந்த மின்துறையில இவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தோம், இது நிரப்பாம வந்து அரசு இன்னைக்கு வச்சிட்டு இருக்கு. இந்த காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லையா, போதுமான அளவு படிப்பு இல்லையான்னு கேட்டா படிப்பு திறமை எல்லாம் இருந்தோம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த 12 ஒரு தான் விளையாண்டுட்டு இருக்கு. அந்த 12 இதை பார்க்காம எல்லாருக்கும் வேலை போட்டாங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில நம்ம இன்னைக்கு வந்து நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புதுநகர்ல இன்னைக்கு லைன்மேன் ஆபீசர் போய் பார்த்துட்டு சொல்றாங்க, லைன் ஃபால்ட்ன்றாங்க. புதுசா மாத்தின லைன் எப்படி போச்சு, அதுலயும் ஊழல். சரி, ஆட்சிக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது. அவங்கள நான் கேள்வி கேட்க விரும்பல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி சரியில்லை தானே புதுசா இருக்க ஆட்சியை மாத்தினாங்க. ஏஇ போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்லையா? இருக்கிறதுலே மட்டமான இபினா இது மட்டும் தான். பெரம்பூர்லயே கேவலமான இபினா இது மட்டும் தான். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல, கேவலமான இது. சம்பளம் குத்துறாங்க. இல்லனா வேலை பாருங்க. இது வந்து இன்னைக்கு நடக்கல. இது பிரச்சனை வந்து